மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரத்தில் தினந்தோறும் புது தகவல்கள் வெளியாகி பேசுபொருளான நிலையில் விசாரணை நடத்திய மகளிர் ஆணையம் சமீபத்தில் பரபரப்பு தகவலை வெளியிட்டது. அப்பாடா, இத்துடன் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது என இருவரின் ரசிகர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த நேரத்தில்தான் பகீர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மீண்டும் அவர்களின் விவகாரத்தை பற்றி எரிய வைத்திருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த சர்ச்சை நெருப்பில் தற்போது ஜாய் கிறிசல்டா பதிலடியாக எழுப்பியிருக்கும் கேள்விகள் மேலும் எண்ணெயை ஊற்றியிருக்கிறது. ஆத்தோடு மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் ஜாய் புகார் அளித்திருந்த நிலையில் அந்த புகார் தொடர்பான விசாரணை சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் நடந்தது. அங்கு ஆஜரான ஜாயிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக ஆதாரங்களை சமர்ப்பித்தார். அதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் சமீபத்தில் மகளிர் ஆணையம் அந்த விசாரணை தொடர்பாக பரபரப்பு தகவலை வெளியிட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை 2வது திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்பதையும் ஒப்புக்கொண்டதாகவும் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு துணை ஆணையருக்கு பரிந்துரை செய்ததாகவும் மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆத்தோடு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தை என ஒப்புக்கொண்டதால் மேலும் டிஎன்ஏ பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை என்றும் ஆணையம் முடிவு செய்துள்ளதாகவும் இதனால் குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உண்டு என்றும் அந்த பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தையும் மாதம்பட்டி ரங்கராஜ் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். மகளிர் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அவர் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்றும் ஜாய் கட்டாயப்படுத்தி மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் தன்னை திருமணம் செய்து கொண்டதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் சொகுசு காருக்கு இஎம்ஐ கட்ட மாதம் 1.25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என ஜாய் கேட்டதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் குழந்தையின் டிஎன்ஏ பரிசோதனைக்கு தான் ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அந்த குழந்தை தன்னுடையதுதான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை என்றும் அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் என்றும் அறிக்கையில் கூறியிருந்தார். மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதிலடி கொடுத்திருக்கிறார் ஜாய் கிறிசல்டா. மகளிர் ஆணையத்தின் முன் ரங்கராஜ் கூறியவற்றை மறுத்து வெளியே வந்து பொய் சொல்வதா என குற்றம் சாட்டியிருந்தார் ஜாய். ஒன்று பேசுகிறாரு, இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பேசுகிறாரு, வெளியே வந்து அதை மாற்றி பேசுகிறாரு. அது எப்படின்னு புரியல. ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியான பர்சனே இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு பணபலம் இருக்கிற அந்த தைரியத்தில் அவர் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியை கேள்வி கேட்குறாரா? என்னன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்ன அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். வெளியே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டே தான் சொல்கிறேன். ஜாய் மாதிரி ஒரு பொண்ணு என்னை பார்த்துக்க முடியாது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லா இது பண்ணாங்கன்னு எல்லாமே என்னை புகழ்ந்து பயங்கரமாக பேசினார். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. மாதம்பட்டி ரங்கராஜின் உறவினர்கள் கோவை பகுதியில் தனக்கு பிறந்த குழந்தை அவருடையது இல்லை என பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் இதை கருத்தில் கொண்டு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் மாதம்பட்டி ரங்கராஜ் சம்மதிக்கவில்லை என்றும் ஜாய் கூறியிருக்கிறார். அவரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புள்கிட்ட என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா இது அவரோட குழந்தை இல்லைன்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரூஃப் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் அந்த மேடம் கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல். இது ஏன்னா இது அவரோட குழந்தை உள்ளே பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது.
ஸோ எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் மேம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நான் இன்ஃபேக்ட் 4 வாட்டி அவரை வந்து வற்புறுத்தினேன், இல்லை எனக்கு வேணும் டிஎன்ஏ டெஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி வெளியே பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படிங்கிறப்போ அவர் தான் சொன்னார், இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம், நான் எடுக்க தயாராக இல்லை, இது என்னோடய குழந்தை, நான் ஒத்துக்கிறேங்கிறது அந்த மேடம் முன்னாடி இது பண்ணார். இன்றைக்கி அந்த 4 செவத்துக்குள்ளே பேசினதை, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி பேசினதை எப்படி வந்து எவ்வளோ தைரியமாக வெளியே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக. குழந்தை தன்னுடையதுதான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது அறிந்து அதிர்ந்து போன ஜாய் கிறிசல்டா குழந்தையை கொச்சைப்படுத்திவிட்டதாக குமுறியிருந்தார். வர சொல்லுங்க, ஒரு பொண்ணு வெளியே வந்து அவள் வந்து அந்த குழந்தைக்கான உரிமைக்காக போராடுறா, ஃபைட் பண்ணுறா, தைரியமாக வந்து நிற்கிறா, அவளை நீங்கள் கொச்சைப்படுத்தி என்ன வேணாலும் போட, உன் பிள்ளையே நீ இன்னைக்கு வந்து நீ வந்து கொச்சைப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற, அப்போ நீ எல்லாம் ஒரு அப்பாவா? உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு, 4 செவத்துக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, வெளியே வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, உள்ளே வந்து சொல்கிறாரு ஃபேமிலியோட மிரட்டல்னால தான் நான் இப்படி இருக்கேன்றாரு, வெளியே வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இதில் எந்த மாதம்பட்டி வந்து உண்மையான மாதம்பட்டின்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு அப்பாவா என்ன பண்ணார்? அந்த குழந்தை என்ஐசியூவில் இருக்குது, என்னால் ஒரு நாளைக்கு அதை 10 மினிட்ஸ் தான் பார்க்கவே முடியுது. ஆனால் ஒரு அப்பா இன்னைக்கு அந்த குழந்தையை கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரா, நீ எல்லாம் இப்போ ஒரு அப்பாவா? அந்த குழந்தையோட சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விடுமா? விடவே விடாது. மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருந்த அறிக்கையின் முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது மிரட்டி பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டுதான். ஆனால் அதை முற்றிலுமாக மறுத்த ஜாய் கடந்த ஜூன் மாதம் மாதம்பட்டி தனக்கு அனுப்பிய மெசேஜ்களை காட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு குழந்தைய மிரட்டி நம்ம வந்து சாக்லேட் கொடுப்பேன், அப்போ தான் இதை கொடுப்பேன், அப்போ தான் நீ இதை பண்ணணும்னு சொல்லலாம். 2 பேரும் என்னது 35+. அவரை நான் கூட்டிகிட்டு போய் மிரட்டி எப்படி நான் ஒரு 15 போஸ்ட் போட்டிருப்பேன் அவரை பற்றி. ஏதாவது ஒரு ஃபோட்டோ அவர் உருனோ இல்லை கோவமாவோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து என்கிட்ட காமிங்க, இதில் வந்து அவர் இதாக இருக்காரு, நீ அவ்வளோ ஹாப்பியாக தான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், ஒரு பர்த்டேயோட சர்ப்ரைஸ் வீடியோ, அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு. எப்படி வந்து மிரட்டி தான் பண்ணுறாங்கன்னா இந்த மெசேஜில் என்ன இருக்குது? இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது. லவ் யூ பொண்டாட்டி, நீ இல்லாமல் நான் இல்லை, உன் மடியில் தான் நான் சாவேன், அந்த மாதிரி என்கிட்ட நிறைய மெசேஜஸ் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து வெளியே வந்து ஜாய் மிரட்டி தான் இது பண்ணுறா, காசுக்காக தான் இது பண்ணுறான்றா. எனக்கு புரியல. காசுக்காக இருந்தால் இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்கள், எனக்காக அவர் என்ன ஸ்பெண்ட் பண்ணாருங்கிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்க சொல்லுங்கள். எனக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்துருக்காரா, இல்லை வந்து பங்களா வாங்கி கொடுத்துருக்காரா? சொகுசு காருக்கு இஎம்ஐ கட்ட பணம் கேட்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததற்கு ஜாய் அவரது தரப்பில் என்ன நடந்தது என்பதையும் விளக்கியிருந்தார். என்னோட 2 காரும் லக்ஸுரி கார்ஸை அவர் தான் அதை வந்து கொடுக்க சொன்னார். சேல் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கார் எடுக்கலாம். ஏன் நான் டெப்டே இல்லாமல் இருந்தேன், நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் ப்ராமிஸ் பண்ணார், நான் உன் புருஷன், நான் கட்டாமல் நான் எங்கே போவேன்னு சொல்லி என்னை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி தள்ளி விட்டார். நீ கொடுத்த கமிட்மெண்ட்டை நீ தானே காப்பாற்றணும், நான் காப்பாற்றணும். கோர்ட்டில் அவர் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஆர்டர் வாங்க சொல்லுங்கள், தைரியமான ஆம்பளைனா பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது அவர் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, வர சொல்லுங்கள். இந்த சூழலில் ஜாய் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தான் அளித்த புகாரில் மோசடி மற்றும் மிரட்டல், கொடுமைப்படுத்துதல், கருச்சிதைவை ஏற்படுத்துதல், மின்னணு பதிவுகளை அழித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் புகார் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்ட ஜாய், காவல்துறையின் விசாரணை திருப்திகரமாக இல்லை என்றும், கடந்த 1.5 மாதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இது காவல்துறையின் செயலற்ற தன்மையை காண்பிப்பதாக மனுவில் கூறியுள்ளார். காவல்துறை உரிய முறையில் விசாரணை நடத்தாததால் தான் மகளிர் ஆணையத்தில் புகார் செய்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மெத்தனமாக உள்ளதாகவும்,
நம்பகத்தன்மையுடன் விசாரணை நடைபெறவில்லை என்றும், மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல சமையல் கலைஞர் என்பதால் முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளின் குடும்ப திருமண நிகழ்வுகளில் இவரது கேட்டரிங் சேவையை பயன்படுத்துவதால் காவல்துறை பாரபட்சமாக விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளார். எனவே மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வருகிற 12ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.